பாப்பாக்கு 6 மாசத்துக்கு என்ன மாரி ஃபுட்டெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பீடியாட்ரிஷியன்ட்ட போய் கேட்கும்போது, அவங்க நீங்க ரெடிமேட் ஃபுட் கூட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. நாமளே ரெடிமேட் ஃபுட் சாப்பிடுறதுக்கு யோசிப்போம். 6 மாச குழந்தைக்கு என்ன மாரி இவங்க ஃபுட்டெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டார்கெட்னு ஒரு கடை இருக்கு அமெரிக்கால. அத பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். இங்க இருக்கிற பேபி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. வெஜ் மட்டும் கிடையாதுங்க. நான்வெஜ் மொதற்கொண்டு எல்லாமே இவங்க ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மேலேயே வந்து எத்தன மாச குழந்தை இத சாப்பிடலாம் அப்படின்றதையும் போட்டுருக்காங்க. இதுல ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னா, நாமளே வந்து பழசான சில ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டோம். அதாவது எஸ்பெஷலி நான்வெஜ்லாம் மறுநாள் வச்சு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிருவோம் இல்லைங்களா? ஆனா குழந்தைக்கே வந்துட்டு சிக்கன், பீஃப், அதுக்கப்புறம் மீன், இந்த சால்மன் அப்படின்ற டைப் ஆஃப் மீன் இதெல்லாமே வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எத்தனை மாசமா ப்ராசஸ் பண்ணி இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதை எடுத்துட்டு போய் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதும் தெரியல. இதுல பேக்குக்கு மேல ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பின்னாடி வந்து நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்ததோட சரி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கே யோசிப்போம். அதுக்கப்புறம் எங்கே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது. நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரியானாக்கு நான் என்னெல்லாம் ஃபுட்டு 6 மந்த்ஸில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு 20 ஐட்டம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.